Hello, good morning. Welcome to my YouTube channel Sparking Electricals. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா எப்படி ஆன்லைனில் மேட்லேபோட ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் மேட்லேப்ஸ் வந்து நம்ம சில கமெண்ட்ஸ் எப்படி சில பேசிக் ப்ரோக்ராம்ஸ் இஃப் கண்டிஷன் ஃபார் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் we will start the electrical basics. ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பேசிக்ஸ்லேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்லேபை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒன்று ப்ரோக்ராமிங் இருக்கும், இன்னொன்று வந்து சிமுலேஷன் இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் எழுதுறப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சின்டெக்ஸ் வேணும். அதை வந்து சி ப்ரோக்ராம் மாதிரி அதை நீ வந்து டிஃபைன் பண்ணலாம் அவசியம் இல்லை. அதை வந்து யூ கேன் யூஸ் இட் அஸ் ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, டெசிமலு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம என்னதான் தேவை அப்படின்னா கமாண்ட்ஸ் ஆர் சின்டெக்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றப்ப நீ எதுல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா சிஎல்சி, கிளியர், இது ரெண்டும் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ப்ரோக்ராம் இருக்கும். சிஎல்சினா என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கமாண்ட் விண்டோ. மேட்லேபை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் விண்டோ, இந்த இது பேர் தான் கமாண்ட் விண்டோ. இங்கே தான் வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸ் அவுட்புட்டை வந்து இங்கே தான் பார்ப்பீங்க இந்த கமாண்ட் விண்டோவில். இந்த சிஎல்சி அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ப்ரோக்ராம்ல இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட்லாம் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். அதான் இந்த சிஎல்சியோட கிளியர் கமாண்ட் விண்டோ. அடுத்தது கிளியர் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா a is equal to 10, b is equal to 20 இதுக்கு மொதல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த வேரியபிள்ஸ்ல அதே வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். சப்போஸ் அதே வேரியபிள நீ இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கான வேல்யூஸை நம்ம கிளியர் பண்ணிடணும். ஸோ வேரியபிள்ஸ்ல இருக்க வேல்யூஸை கிளியர் பண்றதுக்கு இந்த சின்டெக்ஸ், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க, கிளியர் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த ரெண்டு சின்டெக்ஸையும் நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஐஎஸ்பி, டிஸ்ப் அப்படின்னா என்னன்னா நீங்க கொடுக்குற அரேயோ ஸ்ட்ரிங்கையோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண போகுது, அவுட்புட்ல அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண போகுது, அதுக்கு தான் டிஸ்ப். செகண்ட் நெக்ஸ்ட் எஃப் பிரிண்ட்எஃப். எஃப் பிரிண்ட்எஃப்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி டிஸ்பிளே என்ன பண்ணமோ அதே தான். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு வேரியபிள்ஸ்ல ஒரு வேல்யூஸ் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு வேல்யூஸை கால்குலேட் பண்ணிருக்கீங்க, அந்த வேல்யூஸையும் சேர்த்து நம்ம இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அடுத்தது இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு வேரியபிள்ஸ்ல ப்ரீடிஃபைன்டா நீ ப்ரோக்ராம் எழுதுறப்பயே வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிடலாம் ஒன்னு. ரெண்டாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க டயத்துல நீங்க அந்த வேரியபிள்ஸ் நீங்க வேல்யூஸ் இன்புட்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணும். இன்புட் பிராக்கெட்ல என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏதோ ஒன்று கொடுத்துருவீங்க. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுறப்ப என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல போயிட்டு உங்கள்கிட்ட இன்புட் கேட்கும், அந்த வேல்யூஸை வந்து அந்த வேரியபிள்ல அது ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் செமிகோலன். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறப்ப ஒரு லைனோட எண்ட்ல செமிகோலன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லைனை அது வந்து ரன் பண்ணும், பட் அதை வந்து டிஸ்பிளே பண்ணாது. செமிகோலன் போட்டீங்கன்னா அது டிஸ்பிளேல அது அவுட்புட்ல தெரியாது, அதுதான் செமிகோலன். பட் அந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க வந்து சி பிளஸ் பிளஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா இன்ட் ஏ, ஃப்ளோட் பி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் வேரியபிள. இங்க அது மாதிரிலாம் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த எஃப் பிரிண்ட்எஃப்ல ஒரு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்க வேரியபிள்ஸ்ல இருக்க வேல்யூஸை நீங்க டிஸ்பிளே பண்ண வைக்க போறீங்க அப்படின்னா அதை நீங்க ஸ்ட்ரிங்கா இருக்கா பெர்சன்டேஜ் எஸ் அப்படின்னா அது ஸ்ட்ரிங், பெர்சன்டேஜ் சி அப்படின்னா அது கேரக்டர், சிங்கிள் கேரக்டர், பெர்சன்டேஜ் டி அப்படின்னா அது இன்டீஜரா இருக்கும், பெர்சன்டேஜ் எஃப்னா ஃப்ளோட். இது மாதிரி வேரியபிள்ஸை நீங்க எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2.5, 2.00 அதை எக்ஸ்போனன்ஷியலா வேணுமா, இல்ல வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா டிஸ்பிளேமா, இல்ல வந்து நீங்க கொடுத்துருக்க நியூமரஸை ஸ்ட்ரிங்கா நம்ம அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணுமா. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்ட இந்த எஸ், டிஇ, எஃப் இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதான் பேசிக்ஸ், இதை யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் /n அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் பிரிண்ட்எஃப்ல லாஸ்டா /n போடுறீங்கன்னா அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்த லைன்ல தான் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. எக்ஸாம்பிள பார்க்கலாம் உங்களுக்கு புரியும். அடுத்தது /t அப்படின்னா ஒரு டேப் விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும். எஃப் பிரிண்ட்எஃப் அப்படின்னு ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டு /t போட்டுட்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்பேஸ் தாண்டி தான் அடுத்தது டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் /t அப்படின்னு இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் நீ ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலயும் யூஸ் பண்ற அதே மாதிரி தான் அரித்மெட்டிக் ஆபரேஷன். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஏ பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஒரு வேரியபிள்ல 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம், இன்னொரு வேரியபிள்ல 20 வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். இது வந்து ப்ரோக்ராம்ல ப்ரீடிஃபைன்டா கொடுத்துடலாம், இல்ல நான் சொன்ன மாதிரி சின்டெக்ஸை இன்புட்னு கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகிறப்பையும் நம்ம இந்த வேரியபிள்ஸ்ல வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆபரேஷனா அடிஷன் பண்ண போறோம் அப்படின்னா பிளஸ் C is equal to A plus B. இங்க வேரியபிள டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க int A float B அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அவசியம் இல்லை. A is equal to 10 மேல எடுத்தாச்சு, B is equal to 20 எடுத்தாச்சு. அடுத்தது இதை நம்ம பேசிக் வீடியோஸ்ல லாஸ்ட் டைமே இதை நம்ம பார்த்திருந்தோம், ப்ரோக்ராம் MATLABல டைப் பண்ணியே பார்த்திருந்தோம். C is equal to A plus B சிம்பிளா. C is equal to 13 அவுட்புட் வரும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா மைனஸ்ங்கிற சிம்பிள் அதே தான். அடுத்தது ஸ்டார் யூஸ் பண்ணீங்க, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணுவீங்க. E is equal to 20 into 10 200. ஸோ இதே மாதிரி எஃப் இது ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட் வேரியபிள் A slash B அப்படின்னா A டிவைடட் பை B அப்படின்னா 10 டிவைடட் பை 20 அப்படின்னு போட்டீங்கன்னா 0.5. இதே இந்த ஸ்லாஷை ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா G is equal to A by B அப்படின்னா இங்க A by B தான் எழுதியிருக்கோம், அதை 10 by 20 எடுத்துக்காது 20 by 10 எடுத்து அவுட்புட்ல 2 இருக்கும். நெக்ஸ்ட் x is equal to 4 இது இன்புட், y is equal to 3. இப்ப சப்போஸ் இங்க பவர் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கேப் யூஸ் பண்ணீங்கன்னா அது பவர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 power 3, 4 4s are 16, 16 4s are 64. ஸோ இது மாதிரி கேப் யூஸ் பண்ணீங்கன்னா பவர்னு அர்த்தம், 4 power 3 அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நம்ம ஆஸ் யூஷுவல் இது ரொம்ப பேசிக் தான், ஜஸ்ட் ஃபாஸ்டா முடிச்சிருவோம். லெசர் தென் வேணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ A லெசர் தென் B இருக்கா, B லெசர் தென் Aவா இருக்கா, ஏதாவது கண்டிஷனை செக் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க. லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணீங்க. லெசர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதை கண்டிஷன் செக் பண்றோம். I ஈக்குவல் டு B இது மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்க, ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு. இது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்றதுக்கு. இதெல்லாம் பேசிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெயின் திங் என்ன அப்படின்னா இஃப் லூப், ஃபார் லூப், வைல், ஸ்விட்ச் கேஸ். இதை எப்படி நம்ம பேசிக்கா நம்ம பண்ண போறோம் உங்களுக்கு நான் இதுல ப்ரோக்ராம் காமிச்சிடுறேன், சின்டாக்ஸையும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி நம்ம சிமுலேஷன்ல போட்டு ரன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஃப் கண்டிஷன், இஃப் எக்ஸ்பிரஷன், ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன், இஃப் A greater than B, A lesser than B ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவீங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட், அடுத்தது இதான் இங்கதான் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது எண்ட். ஒரு இஃப் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு எண்ட். ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு, ஸ்கோருங்கிறது வேரியபிள் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம், A B C எனி வேரியபிள்ஸ். ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 75. இந்த செமிகோலன் போட்டீங்கன்னா அவுட்புட்ல ஸ்கோர் ஈக்குவல் டு 75 டிஸ்பிளே ஆகாது. இந்த செமிகோலன் போடலன்னா ஸ்கோர் ஈக்குவல் டு 75 டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன்ல போற மாதிரி இஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்கோர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு இருந்தா அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகுது. என்ன டிஸ்பிளே பண்ண போகுதுன்னா சிங்கிள் கோட்ஸ்ல எழுதணும். சிங்கிள் கோட்ஸ்ல பாஸ்ன்னு வரும். சப்போஸ் இந்த வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 60 இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு இருக்கும். இல்ல இந்த வேல்யூஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, எல்ஸ் டிஸ்ப் இஸ் ஈக்குவல் டு ஃபெயில். சப்போஸ் இந்த வேல்யூஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில்னு அவுட்புட் ஆக போகுது, எண்ட். இங்க இஃப் காமிச்சிருக்கேன், இங்க இஃப் எல்ஸுக்கான ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் இதான் அது அங்க பார்த்தது. இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ், இந்த இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட், எண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், அதே தான் இங்கேயும். இங்க 2-3 எல்ஸ் இஃப் போட்டிருப்போம், இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட். இப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இந்த எக்ஸுங்கிற வேரியபிள்ல இன்புட் நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வேற இன்புட் கொடுத்துக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். திருப்பி இந்த பிராக்கெட் போட்டுங்க, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள என்டர் எ நம்பர், ஏதோ வேணா கொடுத்துக்கலாம். அது என்டர் எ நம்பர், இந்த செமிகோலன் வச்சிருவீங்க. ரைட்டா? அடுத்தது இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, இந்த கொடுத்துருக்க வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் பாசிட்டிவ். இஃப் எல்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் 0 அப்படின்னா அது நெகட்டிவ். எல்ஸ் இதுவும் இல்லைன்னா நம்ம 0ன்னு கொடுத்துருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும்னா எல்ஸ் இஃப் இதுவும் இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு, எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 0 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுவீங்க. லாஸ்டா எண்ட். அவ்வளவுதான். இதை நான் மேட்லாப்ல போட்டு இப்ப நெக்ஸ்ட் நம்ம பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸ்விட்ச் கேஸ். ஒரு ஸ்விட்சுக்கு ஏதோ ஒரு கேஸ் கொடுத்துருவீங்க, எக்ஸ்பிரஷன் இங்க கொடுத்துருவீங்க. அது கேஸ் ஏவா இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், கேஸ் பி இருந்துச்சுன்னா செகண்ட் கேஸா இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அதே மாதிரி நீங்க எத்தனை கேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல லாஸ்டா இங்க எதுவுமே இல்ல, இந்த நீங்க கொடுத்த கேஸ் எதுவுமே இல்ல, அதர்வைஸ் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிரேட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் தி நம்பர். இங்கேயும் இன்புட் நம்பர் வாங்க போறோம். இங்க என்ன வாங்க போறோம்னா இங்க எஸ்
ஸ்ட்ரிங்கா வாங்கலாம், இல்ல கேரக்டரா வாங்கலாம். இந்த எஸ் சி அப்படிங்கிறது திருப்பி இங்க கமா கொடுத்துட்டு இங்க 2 சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படின்னு மீனிங். இதை நம்ம ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு மீனிங். ரைட்டா? அடுத்தது ஸ்விட்ச் கிரேட். இந்த கிரேடுங்கிறது வேரியபிள், ஸ்விட்ச்ங்கிறது சின்டெக்ஸ், கிரேடுங்கிறது வேரியபிள். கேஸ் ஏ, இங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ஏகா இருக்கும் பட்சத்துல கிரேட்ல வந்து நம்ம ABCDEFG எது வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம சிஜிபிஏல இருக்க லாஸ்டா வர கிரேட்ஸ் வேணா அசியூம் பண்ணுங்க. அது வந்து ஏ கிரேடா இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட், பி கிரேடா இருந்துச்சுன்னா குட், அப்படி எதுவுமே இல்லைன்னா கீப் ட்ரையிங். ஃபார் எக்ஸாம்பிள் அது யூ கிரேடோ எஃப் கிரேடோ ஏதோ ஒரு கிரேடா இருந்துச்சுன்னா கீப் ட்ரையிங், அதர்வைஸ் கீப் ட்ரையிங் போடுவேன். டிஸ்ப்ங்கிறது டிஸ்பிளே பண்ண போகுது. ஏவா இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் இருக்கும், பிஆ இருந்துச்சுன்னா குட்னு இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை ஏபியை தாண்டி வேற ஏதாவது ஒரு கேரக்டரோ ஸ்ட்ரிங்காவோ இருந்துச்சுன்னா கீப் ட்ரையிங்னு கொடுக்கும். லாஸ்டா எண்டு. நெக்ஸ்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் இஃப் கண்டிஷன் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ், ஏதோ ஒரு வேல்யூஸ் செக் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். லாஸ்டா எண்டு. இதே ஒயிலா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் எண்ட் ஆகும். இங்க ஒயில்னா அது வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இதை ரன் பண்ணும். ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் எண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0, ஏதோ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணீங்க, வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம இங்கே கொடுத்துறோம். இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ல கொடுக்குறப்ப மேல உள்ள வேல்யூஸ் எடுத்து அதை கால்குலேட் பண்ணோம். இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் அப்படி இருக்கணும், ஸ்பேஸ் விட்டு கே இஸ் ஈக்குவல் டு 1 2 5 கோலன் யூஸ் பண்றோம். என்னன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் 1 2 3 4 5 அத்தனை வாட்டி இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். k இஸ் ஈக்குவல் டு 1 to 5னா ஃபர்ஸ்ட் k 1ன்னு இருக்கும், இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து k 2ன்னு ஆகும், இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து 3ன்னு ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். 1 to 5 வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் k இஸ் ஈக்குவல் டு 1 to 5, 1:5னா 1 to 5 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது 0ன்னு இருக்கும், கேவோட வேல்யூ 1ன்னு இருக்கும், 0 + 1 1ன்னு வந்துடும். அப்புறம் திருப்பி எண்டு டிஸ்பிளேவை டோட்டல். இது அடுத்த லைன்ல நெக்ஸ்ட் லைன்ல இருக்கணும், அது இங்க இருக்கு, நம்ம ப்ரோக்ராம்ல மாத்திப்போம். டிஸ்பிளே டோட்டல் ஃபர்ஸ்ட் 1 டிஸ்பிளே ஆகும், அடுத்த 2 டிஸ்பிளே ஆகும், 3 டிஸ்பிளே ஆகும், 4, அடுத்தது 5. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு லூப்பா எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இங்க என்ன டோட்டல் இருக்கோ அந்த டோட்டல் தான் வரும். 1 2 3 4 5 வராது. இங்க என்ன டோட்டல் ஆட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் டோட்டல் என்ன ஆட் ஆகுதோ அந்த டோட்டல் தான் இங்க டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் while யூஸ் பண்ணி பார்க்கணும்னா n is equal to while n lesser than or equal to 10. என்ன 1ன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிட்டோம், lesser than 10 வரைக்கும் இந்த வேல்யூஸை பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த வேல்யூஸ் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். %d the n values ஸ்லாஷ் என்னன்னா நெக்ஸ்ட் லைன் போகும். இந்த எண்ணுன்னா என்னோட வேல்யூஸை இங்க டிஸ்பிளே பண்ணும். இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கு உள்ளது, இந்த எண்ணுங்கிறது வேல்யூஸ் 1. அடுத்தது 1 is equal to 1 star 2 2ன்னு இருக்கும். அடுத்தது இங்க வரும் 2 lesser than 10னா எஸ் அப்படின்னா அடுத்தது இதை டிஸ்பிளே பண்ணும். 2 2s are 4 திருப்பி இங்க போகும். ஸோ இதே மாதிரி while லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ப்ரோக்ராம்ல உங்களுக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது ஃபார் m is equal to 1 to j. இன்னொரு ஃபார் ரெண்டாவது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம். இங்க ஃபார் m is equal to 1 to j, n is equal to 1 to k. இதெல்லாம் நம்மளா கொடுக்குறதா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எண்டு. இந்த ஃபாருக்கு ஒரு எண்டு, ஃபர்ஸ்ட் இருக்க ஃபாருக்கு ஒரு எண்டு, நெக்ஸ்ட் இந்த ஃபாருக்கு இங்க ஒரு எண்டு. ஸோ ஃபார் இதை நான் ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் அங்க இருக்க ப்ரோக்ராம் நம்ம அப்படியே இங்க டைப் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா MATLAB ஓபன் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ தான் ஓபன் ஆகும். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணதை யூஸ் பண்றேன். நீ ஆன்லைன்ல வேணாலும் லாஸ்ட் டைம்ல ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேணா ஸ்டூடெண்ட் வெர்ஷனா டெமோ பண்ணி அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல நிறைய டூல் பார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டூல் பார்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நிறைய டூல் பார்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 30 GB போகும். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 GB இருக்கும். ஒரு 4-5 டூல் பார்ட்ஸ் எனக்கு தேவையானது மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கரண்ட் ஃபோல்டர் எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு வரும். இந்த இடத்துல தான் ஒர்க் ஸ்பேஸ், நம்ம ஸ்டோர் பண்ற வேல்யூஸ், அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் அதெல்லாம் இங்கே தான் வரும் டெம்பரரியா. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கமாண்ட் விண்டோல தான் அவுட்புட் வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா நியூ ஸ்கிரிப்ட்னு இருக்கா. ஸோ இந்த நியூ ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம், இல்லை நியூல போயிட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இங்க வெளியிலே இருக்கு. ஸோ நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா எடிட்டர்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதா. இது பேர் தான் எடிட்டர் விண்டோ. அன்டைட்டில்ங்கிறது பேர், இதுக்கான பேர்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அன்டைட்டில்ங்கிறது பேரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் காட் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் எழுதணும். ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 75. இஃப் ஸ்கோர் கிரேட்டர் தென் 60னா திஸ் பாஸ். இப்போ இதுல என்ன ஒண்ணுன்னா இப்போ காப்பி பண்ணி போட்டோம்ல, இந்த இங்க வேற சிங்கிள் கோட்ஸ் இருக்கு, இங்க வேற இருக்கு. ஸோ இது சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இருக்கணும், இந்த மாதிரி கலர்ல வரணும். ஸோ பர்பிள் கலர்ல இருக்கா, ஸோ இந்த கலர்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ரெட் கலர்ல இருக்கா, இப்படி வரன்னு தப்பு. சரி, ஏன்னா அதே மாதிரியே இருக்கட்டும். உங்களுக்கு எரர் வந்தா எப்படி வரும், என்ன எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன். இப்படி இருக்கு. ஸோ இப்படி டைப் பண்ணிட்டீங்க. இஃப் எல்ஸ் கீழே வச்சுப்போம், அப்பதான் நமக்கு புரியும். ஸோ இஃப் இது டிஸ்பிளே ஆகும். இஃப் இது கண்டிஷன் கரெக்டா இருந்ததுன்னா பாஸ்ன்னு வரும். எல்ஸ் இது வரும். இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும், இந்த கலர்ல தான் இருக்கணும், வேற ரெட் கலர்ல இருக்கு. ஸோ எரர் எப்படி வரும், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்றதுன்றதுக்காக சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ரன் சிம்பிள் இருக்கா, இதை ரன் பண்ணீங்கன்னா சேவ் கேட்கும். ஏதோ ஒன்று சேர்த்துக்கங்க. பேசிக் மோஸ்ட் ப்ராப்ளி இதோட சார் நேம் வந்து இதுல இருக்க சின்டெக்ஸே டிஃபால்ட் சின்டெக்ஸே யூஸ் பண்ண கூடாது. நமக்கு எந்தெந்த சின்டெக்ஸ் இருக்குன்னு தெரியாது, நிறைய இருக்கும். அதனால நீங்க ஜென்ரலா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நேமோ இல்ல நீங்க யூஸ் பண்ண போற ப்ரோக்ராமையோ எலாபரேட் பண்ணி அடிச்சீங்க. ஸ்பேஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. நான் அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு. பேசிக் கண்டிஷன் இதுதான். நம்ம சேவ் பண்ணிடுறோம். இப்ப ரன் ஆயிடுச்சு. எங்க அவுட்புட் பார்க்கணும், நம்ம கமாண்ட் விண்டோல போய் பார்க்கணும். கமாண்ட் விண்டோல போனீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணேன்னா அது ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது. பாத்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராம் லைன் 5ல காலம் 10ல எரர் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த ப்ரோக்ராம் போகும். ஸோ லைன் 5ல இந்த இருக்கா லைன் 5 காலம் 10. இது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சீங்க. அது எது லைன் 5 காலம் 10 வரலன்னா லைன் 5ங்கிறது இங்க. ஸோ லைன் காலம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ 10ங்கிறது எங்க 8 9 10 இந்த இடத்துல ஏதோ தப்புன்னு சொல்லுது. ஸோ நம்ம இதை டெலீட் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ எகைன் நீங்க இதை ரன் பண்ணுங்க. பேசிக் ப்ரோக்ராம் பாஸ்ன்னு வந்துருச்சு. இப்ப இதுவே இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம 15 மாத்திக்கிறோம். ஸோ ரன் பண்ணுங்க. ஃபெயில். இஃப் ஸ்கோர் கிரேட்டர் தென் 60. கிரேட்டர் தென் 60யா இல்ல 50 தான் இருக்கு. அப்ப இந்த இது எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸுக்கு வந்துடும். ஃபெயில் 50. ஸோ ஃபெயில்னு எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க எது கொடுத்தாலும் இது ரெண்டு கண்டிஷன் தான். நீங்க 0 கொடுத்தாலும் அதே தான். இந்த ரெண்டே கண்டிஷன் தான். ரெண்டே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்ப நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகுமா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல இந்த இருக்கு. இப்ப அந்த சிஎல்சி கிளியர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது நான் என்னங்கிறத இப்ப நான் சொல்லி காமிக்கிறேன். இப்ப நான் சிஎல்சி கொடுக்கல. இப்ப கமாண்ட் விண்டோல சில டெக்ஸ்ட் வேல்யூஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. லாஸ்டா நம்ம கொடுத்த ஸ்கோருக்கு வேல்யூஸ் வந்து 0. அதனால இந்த ஸ்கோருங்கிற ஒரு வேரியபிள்ல 0 இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணா ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட்லயே சிஎல்சி கிளியர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கமாண்ட் விண்டோல கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஎல்சின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் விண்டோ இந்த இடத்துல உள்ளதெல்லாம் கிளியர் ஆகும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த வேரியபிள்ஸ்ல இருக்கிறது அப்படியே இருக்கு, வேல்யூஸ் 0ங்கிறது. ஸோ சிஎல்இஏஆர் கிளியர் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஸ்கோரும் காணாம 0 காணாயிடுச்சு. அதாவது அந்த வேரியபிள் வேல்யூஸும் வேனிஷ் ஆயிடுச்சு. அகைன் இப்ப இதுல கிளியர் இருக்கா, இதை பண்றதுக்கு சிஎல்சி வேணா கொடுத்துக்கலாம். பட் வேரியபிள்ஸ்ல உள்ள வேல்யூஸை நம்ம இது பண்ணிடணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது வேரியபிள், இன்புட், என்டர் தி நம்பர் எது வேணா டைப் பண்ணிக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அது நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு டிஸ்பிளே ஆகணும். டிஸ்ப் அப்படின்னு போட்டிருந்தா டிஸ்பிளே பண்ண போகுது. இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்ப் எது வேணா கொடுத்துக்கலாம். அடுத்தது எல்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ்ஸர் தென் 0வா இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் 0வா இருந்தா பாசிட்டிவ், லெஸ்ஸர் தென் 0வா இருந்தா நெகட்டிவ். நம்பர் இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் டிஸ்ப் எல்ஸ் இஃப் போட்டாச்சு. அடுத்தது எல்ஸ், லாஸ்டா எல்ஸ் வரும். டிஸ்ப் நம்பர் இஸ் 0. ஸோ இதை நம்ம இப்ப என்ன பண்ணணும், ரன் பண்ண போறோம். அதே பேசிக் ப்ரோக்ராம்ல தான் நான் வச்சிருக்கேன். நான் அதுலயே ஓவர் ரைட் பண்றேன். நீங்க வேணா ஒவ்வொரு ப்ரோக்ராம் தனித்தனியா சேவ் பண்ணிக்கங்க. ரன் பண்ணுங்க. பேசிக் ப்ரோக்ராம் அதே நேம்ல தான் வச்சிருக்கேன். என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கேக்குதா. ஸோ நம்ம ஏதோ ஒரு நம்பர் 2 அப்படின்னு என்டர் அடிக்கிறேன். நம்பர் இஸ் பாசிட்டிவ். இங்க எக்ஸுக்கு வேல்யூ 2. இப்ப
திருப்பி இதை இன்னொரு வாட்டி ரன் பண்றேன். ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியா ரன் பண்ணும். என்டர் தி வேல்யூ. இப்ப -5 அப்படின்னு என்டர் பண்றேன். இப்ப என்ன ஆகும்னா எக்ஸுக்கு வேல்யூ -5 வந்துருச்சு, நம்பர் இஸ் நெகட்டிவ். திருப்பி நான் இந்த ப்ரோக்ராமை போய் ரன் பண்றேன். என்டர் தி வேல்யூ. இப்ப நம்ம 0 3 கண்டிஷன் கொடுத்துருக்கோமா, ஏதோ 3 கொடுத்துருக்குமா, 0ன்னு எடுத்தீங்கன்னா தி நம்பர் இஸ் 0 அப்படின்னு. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த ப்ரோக்ராம் போகுமா. ஃபார் லூப்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லைனா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார்ல கிரேடு, அது இந்த ப்ரோக்ராம் காப்பி பண்ணி போட்டுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இல்ல கிரேட் அப்படிங்கிற வேல்யூஸ்ல நம்பரை வாங்க போறோம். அது எதா வச்சுக்க போகுதுன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. நீங்க ஸ்ட்ரிங் கேரக்டர் சி வேணும்னா சீன் கொடுத்துக்கலாம். ஒரு கேரக்டர் தான் கொடுக்க போறோம், அதனால சீனு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸ்விட்ச் அப்படிங்கிறது சின்டாக்ஸ். ரைட். இது வேரியபிள்ஸ். இந்த கிரேட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்கன்னு காமிக்கும். கேசிஏ அதே மாதிரி இது கீழே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி நீங்க இதை நீங்க ப்ரோக்ராமா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா ஸ்விட்ச், கேஸ், டிஸ்பிளே இதையும் நீங்க பேக் ஸ்பேஸ் அடிச்சு எடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஒவ்வொன்னா நான் காப்பி பண்ணி போட்டதுனால இப்படி இருக்கு. ஓகே. அது மாத்தணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே இருந்துக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்விட்சுக்கு எண்டு, கேஸுக்கு இது டிஸ்பிளே ஆகும், இந்த கேஸுக்கு டிஸ்பிளே ஆகும், அதர்வைஸுக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ரன் பண்ணுவோம். இங்க நான் சிஎல்சி கிளியர் கொடுக்கல, அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற வேல்யூஸ் லாஸ்டா நம்ம 0 கொடுத்தோமா, அந்த வேல்யூஸ் எக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த கமாண்ட் விண்டோல இருக்கிறது எல்லாமே இருக்கு. இப்ப என்டர் தி நம்பர் அப்படின்னு கேக்குது. நம்ம நம்பர்னே வச்சிருக்கேன், அதனால நம்பர்னு கேக்குது. நீங்க ஏ அப்படின்னு கொடுத்துருங்க. கீப் ட்ரையிங். ஏன் அப்படின்னா இங்க என்டர் தி நம்பர்னு இருக்கு. என்டர் தி நம்ம கிரேட்னு மாத்திப்போம். கிரேடு. இப்ப இங்க கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம், இங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கோம். அதனால நம்ம ஏவும் இல்ல பியும் இல்ல, அதனால கீப் ட்ரையிங்க்கு போகுது. திருப்பி நான் இத ஒரு வாட்டி ரன் பண்றேன். ஏ கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன், எக்ஸலண்ட்னு வந்துருச்சு. ஸோ இதுல கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி எல்லாமே கேபிட்டல் தான் கொடுக்கணும். என்டர் தி கிரேடு கொடுத்துறேன். சப்போஸ் நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா என்டர் தி கிரேடு. இப்ப நம்ம பின்னு டைப் பண்ணுவோம் கேபிட்டல் லெட்டர்ல. ஸோ குட். இந்த இடத்துல கிரேட்ல வந்து பின்னு இருக்கா. இப்ப நம்ம என்ன பண்றோம், திருப்பி இதை நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணீங்கன்னா திருப்பி கிரேடு கேக்குது, ஏதோ ஒரு வேல்யூஸ் வி, கீப் ட்ரையிங். இங்க வின்னு மாறிடுச்சா. நெக்ஸ்ட் ரன் பண்ணுங்க, ஏதோ ஒரு வேல்யூஸ். ஸோ எக்ஸலண்ட். இதான் வந்து ஸ்விட்ச் கேஸ். இப்ப நெக்ஸ்ட் ஃபார் லூப். சிஎல்சி கிளியர் அப்படியே வச்சுக்கிறேன். இதை இப்போ ரன் பண்ணுறோம். ஃபார் லூப்பு லைன் மிஸ்ஸிங் மல்டிபிள் ஆப்ரேஷன், மிஸ்ஸிங் ஆர் அன்பவுண்டட் லிமிடேஷன், இன்வாலிட் எக்ஸ்பிரஷன். இதான். இதை நீங்கள் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை படிச்சீங்கன்னா என்னன்னு தெரியும். இன்வாலிட் எக்ஸ்பிரஷன். இப்போ டிஸ்பிளே வந்து மேலே ஏறி இருக்கு, நம்ம கீழே பண்ணியாச்சு. எண்டு தனியாக இருக்கணும். ஃபார் எண்டு இருக்கு. இப்போ ரன் பண்ணுங்க. அது எங்க லைன்ல இருந்து நம்ம சொல்லியிருக்கோம் 6-5ல. 6-5ல இந்த இடத்துல தான் மேலே அதோட ஆட் ஆயிருந்துச்சு. நம்ம பண்ணிட்டோம். திருப்பி ரன் பண்ணுங்க. 15 டோட்டல் 15. இதை நான் ஒரு லைனா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பண்ணி காமிக்கிறேன். இதை மட்டும் கரெக்டா பாத்துங்க. இங்க ஸ்டெப்னு இருக்கா, நம்ம ஸ்டெப் இப்ப நம்ம கொடுக்குறோம். ஸ்டெப் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துருச்சுன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் அப்படின்னா சிஎல்சி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிஎல்சி எக்ஸிக்யூட் ஆனோம்னா இந்த இடத்துல பேரலா இந்த இடத்துல பாத்துங்க, சிஎல்சி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளியர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கிளியர் எக்ஸிக்யூட் ஆனோம்னா இந்த இடத்துல இருந்த அந்த வேல்யூஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. டோட்டல் அப்படி பாத்தீங்கன்னா டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. நம்ம இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே டோட்டல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு 0ன்னு வேல்யூஸ் வந்துருச்சு. ஆனா இங்க டிஸ்பிளே ஆகல. ஏன், நம்ம செமிகோலன் போட்டிருக்கோம். அதனால இங்க வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகல. இந்த செமிகோலன் இல்லைன்னா இங்க ஆல்ரெடி அசைனும் ஆயிடும், இங்க டிஸ்பிளேவும் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது இனிமேதான். அப்ப ஸ்டெப்னு கொடுத்தீங்கன்னா கேக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1ன்னு இருக்கும். ஸோ இங்க வந்துருச்சா, கே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. அடுத்தது இந்த லைனுக்கு வந்துடும். இப்போ ஆல்ரெடி டோட்டல்ல என்ன வேல்யூஸ் இருக்கு, 0ன்னு இருக்கு. ஈக்குவல் டு டோட்டல்ல திருப்பி 0 இருக்கும். பிளஸ்
இந்த கேல என்ன இருக்கும் 1ன்னு இருக்கும், கேக்கு 1. திருப்பி இதை நீங்க எப்படி ரன் பண்ணீங்கன்னா கேல இங்க 0ன்னு இருந்துச்சா இப்ப 1ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது எண்டு. நெக்ஸ்ட் கே இப்ப என்ன ஆயிடுச்சு 2ன்னு ஆயிடுச்சு. ஏன் ஒரு லூப் மேல போச்சு, கே ஈக்குவல் டு 1ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்ப 2 ஆயிடும். நெக்ஸ்ட் இப்ப டோட்டல்ல என்ன வேல்யூஸ் இருக்கு 1, அப்ப இஸ் ஈக்குவல் டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது 1, இங்க ஆல்ரெடி 1 இருக்கு, கேல 2 இருக்கு. இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா 1 plus 2 ஆல்ரெடி கேக்கு 2ன்னு இருந்துச்சு, இப்போ 1 plus 2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் 3ன்னு ஆயிடுச்சு. ரைட்டா? திருப்பி இது எண்டு, திருப்பி அந்த லூப்பு மேல போவோம். கே ஈக்குவல் டு 3ன்னு மாறிடுச்சு, கே ஈக்குவல் டு 3ன்னு மாறிடுச்சு. இப்ப டோட்டல்லையும் 3 இருக்கு, அப்ப 3 plus 3 6ன்னு வரும் டோட்டல்ல. இப்ப இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, இப்ப இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போது டோட்டல்ல 6ன்னு வந்துருச்சு. அடுத்தது எண்டு. இப்ப இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா மேல போயிடும். இப்ப கே இஸ் ஈக்குவல் டு 4ன்னு மாறிடும். அப்ப ஆல்ரெடி டோட்டல்ல 6 இருக்கு, கே 4 இருக்கு, அப்ப 10ன்னு ஆயிடும். இப்ப இந்த எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்க பாத்துட்டே வாங்க 10ன்னு ஆயிடுச்சா. இப்ப எண்டுல இருக்கு. இப்ப இந்த எண்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கே வந்து 5 ஆயிடும். திருப்பி அடுத்தது 5 plus 10 15 ஆயிடுச்சா. அடுத்தது எண்டு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா எண்டுக்கு அப்புறம் லூப் போகல, ஏன்னா கே ஈக்குவல் டு 5, ஆல்ரெடி கே ஈக்குவல் டு 5 ஆயிடுச்சு. அடுத்தது இது இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியில வந்துருச்சு. அடுத்தது டிஸ் ஈக்குவல் டு டோட்டலா டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா டோட்டல் அப்படிங்கிறது தான் இங்க டிஸ்பிளே ஆகும். டோட்டலுங்கிறது வேரியபிள். இந்த டோட்டல்ல என்ன வேல்யூஸ் இருக்கு 15. ஸோ கமாண்ட் விண்டோல 15 வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபார் லூப் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்தது ஒயில் கண்டிஷன். அதே மாதிரி சேம் தான், உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வச்சு பண்ணி அமைக்கிறதுக்காக ஒரே ப்ராப்ளம். இது வேணா சொல்லுங்க, ஏதாவது இன்னொன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி காமிப்போம். இப்போ இதை n = 1 ஒயில் எழுதியாச்சு. இதை ரன் பண்ணுங்க. வேல்யூஸ் 1 2 4 8 ரைட்டா. ஃபர்ஸ்ட் 1 star 2ன்னு இருக்கும், 1ன்னு இருக்கும். அடுத்த 1 star 2 2ன்னு இருக்கும், 2 2 star 4ன்னு இருக்கும், 4 2 star 8ன்னு மாறிடும். அடுத்தது இந்த கண்டிஷனை செக் பண்ணா 8 2 star 16 போயிடும். ஆனா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அதனால 8 2 star 16 அந்த இடம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கப்புறம் எண்டு வந்துடும். இது ஏன் ஒவ்வொரு ஆட்டியும் டிஸ்பிளே ஆகுதுன்னா, இது while loop குள்ளாரியே நம்ம fprintf ஓட வேல்யூஸா போட்டிருக்கோம். fprintf வேல்யூஸ்ங்கிறது இந்த வேல்யூஸ் கோலன் இருக்கா, வேல்யூஸ் இந்த கோலன் அப்படியே இருக்கும். %d/n ஒவ்வொரு வாட்டியும் நெக்ஸ்ட் லைன்ல வரும். அதனால நெக்ஸ்ட் லைன்ல வருது. இந்த என்னோட வேல்யூஸா இங்க டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இதுலயே டீன்னு போட்டு காமிக்கிறேன். டீன்னு போட்டு ரன் பண்ணுங்க. டீன்னு போட்டா என்ன, டேப் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்பேஸ் விட்டு வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 4 வேல்யூ 8, அதாவது 4 வேல்யூஸும் சைடுல வரும். இதுதான் டேப். இந்த டிக்கு பதிலா எஃப்னு போட்டுப்போம். ஃப்ளோட்னு போட்டா டெசிமல்ல வருதா. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் ஃபார். இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளா. ஓகே, இப்போ ரன் பண்றோம். செவன்ல 5 ஆமா எண்டோட ஆட் ஆயிருக்கு. ஸோ கீழே தள்ளிங்க. திருப்பி என்ன எரரு, invalid text character check the supported symbol line 8 column 9. இது இந்த வயலட் கலர்ல தானே இருக்கணும். இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து மாறி இருக்கு. சிங்கிள் கோட்ஸை மாத்திருங்க. வயலட் கலர்ல வந்துருச்சா. இப்போ அகைன் ரன் பண்ணுங்க. வேல்யூஸ் வந்துருச்சா. எக்ஸிக்யூட் ஆகும். /n போட்டதுனால அடுத்த ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தடுத்த லைன் வருது. இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெப்னு கொடுங்க. இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. கிளியர். இங்க வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கா, அதெல்லாம் கிளியர் ஆயிடும். அடுத்தது சிஎல்சி கமாண்ட் விண்டோல இருக்கா, இது கிளிக் பண்ணோம்னா கமாண்ட் விண்டோ போயிடும். ஃபார் i = 1 2 3 ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அடுத்தது ஜேவோட வேல்யூ 1ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அடுத்தது மல்டிப்ளை ஆகி வரும் 1 2 3. ஜேவோட வேல்யூ 1 2 3ன்னு மாறுது. இங்க வந்து ஐயோட வேல்யூ 1 தான் இருக்கும். ஸோ 1 × 1 1 × 2 1 × 3. இப்போ நெக்ஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூஸ் 1 2 3 வந்துருச்சு. இப்போ அடுத்தது பண்ணீங்கன்னா ஐயோட வேல்யூ 2ன்னு மாறணும். அடுத்தது
ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடுச்சு. அடுத்த இந்த லைன் வந்து மறுபடியும் ஜேவோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருந்து இனிஷியலைஸ் ஆகும் 1. அப்ப 2 ஸ்டார் 1 2ன்னு வரணும். அடுத்த லைனு 2 ஸ்டார் 1 2ன்னு வந்துருச்சா. அடுத்தது ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறும். அடுத்த 2 ஸ்டார் 2 4ன்னு வரணும். 4ன்னு வந்துருச்சு. அடுத்தது 2 ஸ்டார் 3 ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிச்சு. ஸோ 2 ஸ்டார் 3 6ன்னு வரணும். 6ன்னு வந்துருச்சு. இப்போ இது டோட்டலா டிஸ்பிளே ஆகும். 2 4 6 அந்த லைன் டோட்டலா டிஸ்பிளே ஆயிடுச்சு. திருப்பி இப்போ என்ன ஆகும், i ஈக்குவல் டு 3ன்னு ஆகும். இங்க i ஈக்குவல் 2ன்னு இருக்கா. ஸோ i ஈக்குவல் டு 3ன்னு மாறிடுச்சு. இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப திருப்பி j இஸ் ஈக்குவல் டு 1ன்னு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ 3 ஸ்டார் 1 இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா 3 ஸ்டார் 1 3ன்னு இருக்கும். அடுத்தது என்ன ஆகும், ஜேவோட வேல்யூ 2 மாறும். i அப்படியே தான் இருக்கும். ஜேவோட வேல்யூ 2 மாறும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்றப்ப 3 ஸ்டார் 2 iங்கிறது 3 ஸ்டார் 2 6. அடுத்தது 3 ஸ்டார் 3 9. printf வந்தோடனே மொத்தமா எல்லா வேல்யூஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகணும். அவ்வளவுதான். தேங்க்யூ கைஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுல என்னென்ன கண்டென்ட் போடணும் அப்படின்னு தான் நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்பயே நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராக்ரஸ்ல நம்ம அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்ஸ்ல ஸ்டார்டட் அண்ட் பிளான் டு மூவ் ஆன் டு தி பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்கா கன்வெர்ட்டர்ஸ், ரெக்டிஃபயர், டயோட் வச்சு, ஐசிபிடி வச்சு, மாஸ்பெட்டை வச்சு எப்படி வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர், இன்வெர்ட்டரு, வேற சாப்பர் மீன்ஸ் பல்க் பூஸ்ட் கன்வெர்ட்டர், அதை சாப்பர் பேசிக் சொல்லுவாங்க, ரெக்டிஃபயர், இன்வெர்ட்டர், ஏசி வோல்டேஜ் கன்வெர்ட்டர், இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அண்ட் சம் பேசிக்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது அண்ட் இது எல்லாமே சிமுலேஷன் பண்றது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஓம்ஸ்ல தான் பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு வேற என்ன வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அதுபடி பண்ணுவோம். தேங்க்யூ.